வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கிலம் 2ஆம் தாள்ல வந்து அந்த டைம் மேனேஜ்மென்ட் அந்த குறிப்பிட்ட 2 1/2 மணி நேரங்களுக்குள்ள நம்ம எப்படி தேர்வு எழுதி முடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் தமிழ் 2ஆம் தாளுக்கு இந்த டைம் மேனேஜ்மென்ட் போட்டிருந்தேன். இப்ப ஆங்கிலம் முதல் தாளுக்கு ஏன் போடல, 2ஆம் தாளுக்கு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலம் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல வந்து முழுவதுமே மொத்தமே 18 கொஸ்டின் நம்பர் தான் இருக்கும். அந்த 18 கொஸ்டின் நம்பர்ல எல்லாமே 5 மதிப்பெண், 10 மதிப்பெண்கள் பெறக்கூடிய பெரிய பெரிய அதாவது யோசித்து எழுதுற மாரி. முதல் 35 மதிப்பெண்கள் மட்டும் தான் அந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்து வரக்கூடியது. மிச்சம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யோசித்து எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால அந்த டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னா தான் அனைத்து கேள்விகளுக்கும் விடை எழுத முடியும். இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஆர் 2 வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்னா விட வேண்டியிருக்கும். அந்த 1 ஆர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா 10லேருந்து 15 மதிப்பெண் வரைக்கும் நம்ம தவற விடுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் நமக்கு போதுமா? நம்மளுடைய எழுத்தின் வேகம் எவ்வளவு இருக்குமோ, அந்த நேரத்திற்கு இவர் குடுத்திருக்கிறது சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க. நான் குடுத்திருக்கிறது பத்தல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கேற்றபடி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா, அந்த டைம் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணி சரியான முறையில தேர்வு எழுதலாம். இப்ப முதல்ல பார்த்தோம்னா, முதல் 5 மதிப்பெண்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் குடுத்திருப்பாங்க. அதுல இடையில இடையில 5 டேஷ் குடுத்து, கீழ வந்து ஒரு 5 சென்டென்ஸ் குடுத்திருப்பான். 5 வேர்ட்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இத எடுத்து அந்த சரியான இடங்கள்ல வந்து நீங்க பொருத்தணும். அதுக்கு 5 நிமிஷம். அடுத்து 2வது பார்த்தோம்னா, கேரக்டர் ஸ்பீக்கர். இதுவும் அந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்து வரக்கூடியது. அதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 5 மதிப்பெண்கள். அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங் குடுத்திருக்காங்க. அதுவும் அந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல இருக்கக்கூடியது. அடுத்து வந்து கீழ பார்த்தோம்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த 3க்கும் சேர்த்து 15 மதிப்பெண்களுக்கு நீங்க 10 நிமிஷத்துக்குள்ள. முதல் 15 நிமிஷத்துல பார்த்திருக்கோம்னா, அந்த 20 மதிப்பெண்களுக்கு நீங்க எழுதி முடிச்சிருக்கணும். அடுத்து 5வது கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேராகிராஃப் குடுத்திருப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து கீழ வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு 10 நிமிஷம் ஏன் குடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேராகிராஃப முழுசா ரீட் பண்ணி அதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா தான் கீழ இருக்கக்கூடிய 5 கொஸ்டினுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்னா, ஆன்ஸர் எழுத முடியும். 10 நிமிஷம் அதிகம்னு நினைச்சீங்க அப்படின்னம்னாலும் 8 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அத எழுதி முடிக்கணும். அடுத்து 6வது கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைண்ட் மேப். அந்த மைண்ட் மேப் வந்து அந்த குடுத்திருக்க பகுதிய வந்து முழுசா படிச்சு பார்த்து, அதுக்கு எது சரியான சூட்டபிளானதுன்னு நீங்க எழுதுறதுக்கு கண்டிப்பாக வந்து 5 நிமிடம் தேவைப்படும். அதுக்காக 5 நிமிஷம். அடுத்து பார்த்தோம்னா, ஒரு பேராகிராஃப் குடுப்பாங்க. அந்த பேராகிராஃப் எழுதுறதுக்கு நீங்க 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும். ஏன்னா, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிறது. யோசிச்சு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள எழுதி முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா, கொஸ்டின் நம்பர் 8 வந்து நோட் மேக்கிங் சம்மரைசிங் எழுத சொல்லுவாங்க. 5+5 அதுக்கு வந்து குறைந்தபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம். கூடுதலாக 20 நிமிஷம் கூட ஆகலாம். ஆனா, அதற்காக தான் மேல இருக்கக்கூடிய நேரங்கள நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நோட் மேக்கிங் எழுதி முடிக்கலாம். அதிகபட்சம் 20 நிமிஷம் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. அந்த 15லேருந்து 20 நிமிஷத்த தாண்டக்கூடாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தோம்னா, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டயலாக் அப்ரா அப்ராப்ரியேட்லி. அந்த டயலாக் வந்து குடுத்திருப்பாங்க. பாதி வந்து அவங்க குடுத்திருப்பாங்க. மீதி பாதிய வந்து நீங்க நிறைவு செய்யணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டாபிக் குடுத்துருவாங்க. அதாவது ஒரு சிச்சுவேஷன் குடுத்துருவாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க ஒரு டயலாக் வந்து நீங்களா ஓனா ரைட் பண்ணணும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கீழ குடுத்திருக்கேன். தி மேனேஜர் ஆஃப் எ ரெஸ்டாரண்ட் அன் ஆங்ரி கஸ்டமர் ஹூ ஃபைண்ட்ஸ் எ ஃப்ளை இன் ஹிஸ் சூப். ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜர் முன்னால ஒரு கஸ்டமர் வந்து சத்தம் போட்டு கத்துறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் குடிக்கக்கூடிய சூப்ல வந்து ஒரு வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மேனேஜருக்கும், கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல வந்து டயலாக்க வந்து நீங்க ரைட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி எழுத வேண்டியது அப்படின்றனால, இது 2க்கு சேர்த்து உங்களுக்கு 15 நிமிஷம் டைம் பிடிக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தோம்னா, லெட்டர் ரைட்டிங். அந்த லெட்டர் ரைட்டிங்க்கு பாதி அவங்க குடுத்துருவாங்க. மீதி பாதி வந்து நீங்க ஓனா எழுத வேண்டியது. அது கண்டிப்பாக ஒரு பக்கத்து வரைக்கும் கண்டிப்பா எழுத வேண்டியிருக்கும். அதனால அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வர்டைஸ்மென்ட். அந்த அட்வர்டைஸ்மென்ட்க்கு 5 மார்க் தான். ஆனா, அதுக்கு 10 நிமிடங்கள் அப்படிங்கிறது குறைவு. ஏன்னா, அந்த பாக்ஸ் போடணும். அத அழகா எப்படி நம்ம அந்த அட்வர்டைஸ்மென்ட் போர்டு வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நீங்க சொந்தமா எழுத வேண்டியிருக்கும். அதனால 10லேருந்து 12, 13 நிமிஷம் வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் ஹெட்லைன்ஸ். ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் கீழ குடுத்திருப்பாங்க. அத வச்சு ஒரு பேராகிராஃப் நம்ம ரைட் பண்ணணும். அதற்கும் அடுத்து இருக்கக்கூடிய பை சார்ட். அந்த பை சார்ட் வந்து அது 5 நிமிஷங்கிறது அதிகம். அதனால அதற்கும் மேல இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைன்ஸ வச்சு நீங்க பேராகிராஃப் எழுதுறதுக்கும் சேர்த்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்க டைம் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டின் நம்பர் 15 வந்து ஒரு பேராகிராஃப் யூசிங் எனி ஒன் ஆஃப் ஃபாலோயிங். அதுக்கும் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் குடுத்திருப்பாங்க. ஒரு பேராகிராஃப் நம்மளா ஓனா ரீட் பண்ணணும். அதுக்கு 10 நிமிஷம். 5 மார்க் தான். ஆனா 10 நிமிஷம் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்ச் த ஃபாலோயிங். இந்த ஸ்லோகன் குடுப்பாங்க. அதுக்கு 5 நிமிஷம். ரோட் மேப் குடுப்பாங்க. அதுக்கு 5 நிமிஷம். கடைசியில பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டின் நம்பர் 18ம் 19ம் சேர்த்து 15 நிமிஷம். அந்த கொஸ்டின் நம்பர் 18 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போயமுடைய ஒரு
4லேருந்து 5 லைன் வரைக்கும் குடுத்துருவாங்க. அதுக்கு கீழ ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அத வச்சு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேராகிராஃப் எழுத வேண்டியிருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல குடுத்துருப்பாங்க. அத ஆங்கிலத்தில மொழிபெயர்க்கணும். அடுத்து கொஸ்டின் நம்ம 19லயே ஆப்ஷன் பி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிக்சர் குடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு பேராகிராஃப் எழுதணும். அதற்கு 15 நிமிஷம் வரைக்கும். நான் குடுத்திருக்க டைமிங்குள்ள நீங்க எழுதுனீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு குடுக்கப்பட்ட 2 1/2 மணி நேரங்கள்ல 150 நிமிடங்களுக்கு 140 நிமிஷம் வரும். பேலன்ஸ் 10 மினிட்ஸ் எப்பயுமே நீங்க எழுதின பகுதிய ஒரு மீள்பார்வை ரீகரெக்ஷன் பண்றதுக்கு நீங்களா ஒரு 10 நிமிஷத்த மிச்சம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா தான், எல்லா பரீட்சைக்குமே உங்களுக்கு சரியான முறையில தேர்வு எதிர்கொண்டு அந்த பேப்பர் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும்ன்றனால இந்த டைமிங் குடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு கீழ தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா சேரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.